என் பேர் சோபவல்லி. நான் வால்பாறை ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு அம்மா, அப்பா 2 பேருமே இல்ல. சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அப்பா வந்துட்டு நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்தாங்க. 12th முடிச்சுட்டு நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். எங்கள் அண்ணா வந்துட்டு எந்த விதத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. ட்ரெஸ் துவைப்பேன், வீடு கூட்டுவேன், பாத்திரம் கழுவுவேன், சமைப்பேன். ஆனால் அவங்க செலவுக்குன்ட்டு ஒரு நயா பைசா கூட எனக்கு தரமாட்டாங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டில் என்னை படிக்கக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும் தாட் இருந்தனால நான் வந்துட்டு எங்கள் மேம் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். லேட்டாக தான் அட்மிஷன் போட்டா. ஜூன் எண்டில் தான் அட்மிஷன் போட்டா. போடும்போதே நான் எனக்கு 10th நான் உங்களை பார்க்கும்போது எங்கள் அம்மா மாதிரியாவே இருப்பீங்க, நான் அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன். ஆனால் அப்பாவை அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவளுக்கு நான் எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணேன், அடுத்தது எப்படி படிக்க வைக்கிறது, அடுத்து காலேஜ் எப்படி, இவளை எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது, இவளுக்கு எப்படி லைஃப் அமையும் அப்படிங்கிறது எல்லாம் அப்படியே என் பிள்ளைக்கு என்னோட சொந்த பிள்ளைக்கு எப்படி யோசிக்கணும் அது மாதிரி நான் அவளுக்கு யோசித்தேன். அப்போ தான் அன்புக்கரங்களோட நம்பர் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் சொன்னேன், சோபவல்லி நீ அன்புக்கரங்கள் மூலிமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கரங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஃபோன் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு அவளுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து கிடச்சிருக்கு. வால்பாறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு வால்பாறை காலேஜ் மற்ற இதுதான் கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலேஜும் நல்ல ஒரு கோர்ஸும் சோபவல்லிக்கு கொடுத்தது இந்த அன்புக்கரங்கள் தான். தனிமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். அது மாற்றினதே என்னோடய ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சப்போஸ் அவங்க செமஸ்டர் எக்ஸாம் லீவுக்கு போயிட்டாங்கன்னா நான் திரும்பவும் தனிமையாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு இந்த செடி கொடி அதெல்லாம் ரசிச்சிட்ருப்பேன். என்னோடய கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் வந்துட்டு செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நம்ம படித்தா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம். நான் படித்தா என் தம்பியை படிக்க வைக்கலாம். அதுவும் இல்லாமல் படித்தா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நான் படிக்கணும். அவள் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு அன்புக்கரங்கள் நிறைய உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி அவள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த அன்புக்கரங்கள் கொடுத்தாங்க. நான் அந்த இடத்துல ஒரு அம்மாவாக இருந்து அப்பா என் பொண்ணு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு செல்கிறாங்க இந்த அன்புக்கரங்கள் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.